இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 32 சுவிஸில் இருந்து பவானி மூர்த்தி. நோய்களை விரட்டும் எலும்பிச்சம் பழம். எலும்பிச்சம் பழத்தை பிழிந்தெடுத்து அதன் சாற்றை சமையலில் பயன்படுத்துகிறோம். சுவைக்காக சேர்த்துக் கொண்டாலும் அதில் நிறைய மருத்துவ குணங்கள் பொதிந்து கிடக்கின்றன. எலும்பிச்சம் பழத்தை ஒரு சர்வரோக நிவாரணி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு நோய்கள் வராமல் தடுத்து உடல் நலத்தை காத்துக் கொள்ள என்னென்ன பொருட்கள் அவசியம் தேவையோ அவைகள் அனைத்தும் இந்த பழத்தில் இருக்கின்றன. இரத்த கொதிப்பை தடுப்பதில் எலுமிச்சை பழம் மிக முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் கெட்ட ரத்தத்தை தூய்மைப்படுத்துவதற்கு எலுமிச்சை பழத்தை விட மேலான ஒன்று கிடையாது. முக்கிய விட்டமின் சத்தான விட்டமின் சி எலுமிச்சை பழத்தில் நிறைய இருக்கிறது. எலுமிச்சையில் இருக்கும் சிட்ரிக் அமிலம் கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டது. அதனால் தொற்று நோய் கிருமிகளின் தாக்குதலில் இருந்து உடலை கண் போல பாதுகாக்கிறது. எலுமிச்சை பழ ரசத்தை சாப்பிட்டால் மண்ணீரல் வீக்கம் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். எலுமிச்சை பழத்தின் சாற்றை தேனில் கலந்து சாப்பிடுவது ஒரு சத்துமிக்க டானிக் ஆகும். உடலுக்கு வேண்டிய உயிரோட்டத்தையும் ஒளியையும் எலுமிச்சை பழத்தின் மூலம் மனிதர்கள் பெற இயலும். இத்தனை நன்மை செய்யக்கூடிய எலுமிச்சை பழத்துக்கு மலத்தை கட்டக்கூடிய குணமும் உண்டு. ஆனாலும் தேன் சேர்த்து உண்டு வந்தால் மலக்கட்டு நீங்கிவிடும். அளவிற்கு மீறி பேதியானால் ஒரு எலுமிச்சை பழ சாற்றை அரை டம்ளர் நீரில் கலந்து கொடுத்தால் உடனடியாக பேதி நின்றுவிடும். கடுமையான வேலைப்பளவினால் ஏற்படும் களைப்பு போக்கு எலும்பிச்சை சாற்றை குடித்தால் உடனே களைப்பு போகும். நெஞ்சினில் கபம் கட்டி இருமலால் கஷ்டப்படுகிறவர்கள் ஒரு எலும்பிச்சை பழ சாற்றுடன் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலை மாலையாக தொடர்ந்து 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் கபம் வெளியாகி உடல் நன்கு தேறும். பழங்களைப் போலவே காய்கறிகளும் மனிதர்களுக்கு உடல்நல கோளாறுகளை தணிக்கும் வகையில் தான் உள்ளது. நோய்களை முழுவதுமாக குணப்படுத்துகிறதோ இல்லையோ, ஆனால் நோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் காய்கனிகளுக்கு உண்டு என்பதை மறக்க முடியாது. நமது முன்னோர்களும் சித்தர்களும் காய்கனிகளையே பல நாட்கள் உண்டு நீண்ட ஆயுளுடனும் திடகாத்திர ஆரோக்கியத்துடனும் வாழ்ந்திருந்ததை நமது வரலாறு கூறும். காய்கறிகள் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு வகையான மருத்துவ குணம் உண்டு. உடனே நீங்கள் இந்த நோய்க்கு இந்த காயை சாப்பிட்டால் இந்த குறிப்பிட்ட நோய் குணமாகி விடுமோ என்று கேள்வி கேட்க கூடாது. பொதுவாக காய்கறிகளில் நார் சத்து நிரம்பி இருப்பதனால் வயிற்றுக்கு கேடு செய்யாமல் நம் உடம்பை ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளும் இரத்த அழுத்த நோயாளிகளும் காய்கறிகளில் நிறைய உண்பது அவசியம் என்று கூறப்படுகிறது. இதற்கு காரணம் உண்டு. காய்கறிகளில் இருக்கும் ஃபைபர் எனப்படும் நார் சத்து வயிற்றில் நீண்ட நேரம் தங்கி நல்ல ஜீரண சக்தியை கொடுத்து உணவில் இருந்து சத்துக்களை பிரித்து ரத்தத்தில் சேர்ப்பதற்கு உதவி செய்கிறது. இந்த நார் சத்தற்ற நேரிடுகிறது. எனவே காய்கறிகள் சாப்பிடுவது ஆரோக்கியத்துக்கு நல்லது. மனிதன் தனக்கு வேண்டிய தேவையான விட்டமின் சியை அவன் உணவின் மூலம் தான் பெற முடியும். அதற்கு கை கொடுப்பது எலுமிச்சை பழ சாறாகும். ஆதிகாலம் தொட்டு மனித பரிமாண வளர்ச்சிக்கு அஸ்கோபிக் அமிலம் ஆதாரமாக இருந்து வந்திருக்கிறது. உயிரியல் ரசாயன மாற்றம் நடைபெறுவதில் பங்கு வகிப்பது விட்டமின் சி ஆகும். ஸ்கர்வி என்னும் ஒரு வகை நோய் உலகின் பலரை துன்புறுத்தியது. இதற்கு காரணம் என்ன என்று கண்டறிந்த போது விட்டமின் சி பற்றாக்குறைதான் காரணம் என்று கண்டறிந்தார்கள். விட்டமின் சி ஆனது சிட்ரஸ் அமிலம் அடங்கிய அனைத்து பழங்களிலும் உள்ளது. தக்காளி, மிளகு, முட்டைக்கோஸ், கொய்யா, காலிஃபிளவர் போன்றவற்றில் இருக்கிறது. இத்தனை கனிகளில் விட்டமின் சி இருந்தும் நம்மில் பலர் இதனை மாத்திரை வடிவத்தில் தான் சாப்பிட விரும்புகின்றனர். அதுவும் அதிக செலவு செய்து. ஆனால் ஒன்று தெரியுமா, இந்த மாத்திரைகளில் காய்கனிகளில் இருப்பதை விட குறைவாகத்தான் விட்டமின் சி இருக்கிறது. எனவே காய்கனிகளுக்கு நாம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். குழந்தைகளுக்கு 35 மில்லிகிராமும் பெரியவர்களுக்கு 50 மில்லிகிராமும் பாலூட்டும் தாய்க்கு 80 மில்லிகிராம் விட்டமின் சியும் தினம் தேவையாகும். நகர்ப்புற ஏழையானவர்களிடம் விட்டமின் சி பற்றாக்குறையினால் ஸ்கர்வி எனும் நோய் பரவலாக இப்போதும் இருந்து வருகிறது. முடிவில் நிறமாற்றம், முடி உதிர்தல், தோலில் இரத்த கசிவு, கரைப்பு புள்ளிகள் தோன்றும். இதற்கு அதிக அளவில் விட்டமின் சியை தர எளிதில் குணமாக்கலாம். எலுமிச்சை பழ சாற்றில் 5% அளவுக்கு சிட்ரிக் அமிலம் உண்டு. இதனால் இது புளிப்பு சுவை தருகிறது. இதன் தனித்துவமான சுவை காரணமாக இதனை அடிப்படையாக கொண்டு பல வகையான பானங்களும் இனிப்பு வகைகளும் ஆக்கப்பட்டு விற்பனைக்கு வருகின்றன. இயற்கையோடு வாழ இயற்கை உணவுகளை சாப்பிடுவோம். இயற்கை உணவுகளை பருகுவோம். நன்றி, வணக்கம்.